ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம 3x3 கற்றுக்கலாம். நம்ம வந்து 3x3 க்யூப் எப்படி கற்றுக்க போகிறதுன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நிறைய நம்ம சேனல் பேரே பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் ட்ராயிங் தான். இன்னும் புதுசாக இப்போ நம்ம 3x3 க்யூப் கற்றுக்கலாம். என்ன நம்ம ஜென்ரேட் நினச்ச வரத்துக்கு தான் அனிமேல இருக்கக்கூடாதுல்ல. ஓகே, இப்போ நம்ம 3x3 தான் கற்றுக்க போகிறோம். அதனால் இப்போ நம்ம முழுசெல்லாம் சொல்லித்தர முடியாது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் லேயர் சொல்லித்தரேன். அப்புறம் நம்ம செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் லேயர்னு எது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், இதான் ஃபஸ்ட் லேயர். இப்போ நான் ஆர்டர் பாருங்கள், இது முழுக்க தான் ஃபஸ்ட் லேயர். ஓகேங்களா? இது செகண்ட் லேயர். இந்த இடத்துல இருக்க பாருங்கள், இது செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர், இது ஃபைனல் லேயர். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் கற்றுக்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நமக்கு இதை கலச்சிட்டோம். வாங்க இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த ஒயிட் நடு பீஸுக்கு அனுப்பிச்சிடணும். இப்போ பாருங்கள், இதான் நடு பீஸ் ஒயிட்டோடது. இப்போ என்ன பண்ணுவோன்னா நீங்கள் ஒயிட் இருக்கல, என்ன கலர் வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒயிட்டே எடுக்கிறேன், ஏன்னா ஒயிட்லேயும் கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஒயிட்டில் இப்போ ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இப்போ ப்ளஸ் பண்ணுவோம். இதில் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு இது பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் ப்ளஸ் போடுறீங்களா, ஒயிட் கலர் ப்ளஸ் பண்ணும்போது அதுக்கு கீழே இங்கே என்ன கலர் இருக்குன்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதாவது இங்கே ஒயிட் இங்கே இருக்குன்னா இங்கே க்ரீன் கலர் இருக்குது. அப்போனா க்ரீன் கலர் நடு பீஸ் தான் கொட்டக்கூடாது, இப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒயிட் கலர் பீஸஸ் சால்வாக இருக்குது, க்ரீன் கலர் பீஸஸ் சால்வாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒயிட் ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஒயிட் ஆரஞ்சு இங்கே வரணுமா, ஏன்னா இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது. ஸோ ஒயிட் ஆரஞ்சு இங்கே வரணும். இப்போ இப்படி திருப்பிக்கலாம். அதுதான் சால்வ் ஆயிடுச்சு. பாருங்கள், இது ரெண்டுமே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலர் இருக்குது. அப்போ ரெட் கலர் இங்கேன்னு பார்க்கணும். ரெட் கலர் இங்கே இருக்குது கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இப்படி திருப்பிங்கன்னா இங்கே ப்ளூ தான் இருக்குது. இப்போ இது இங்கே ரெட்டுக்கே திருப்பினாலும் இது ரெண்டு கலைஞ்சிருப்பாங்க. நம்ம சேர்த்த க்ரீனும் எல்லோ கலைஞ்சிரும். ஸோ நம்ம நார்மலாகவே திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ க்ரீன் ஆரஞ்சு க்ரீன் சால்வாக இருக்குது, ரெட்டு மட்டும் இங்கே கொண்டு வரணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்படி இருக்கும். அதாவது நம்ம எப்போவுமே இப்படி தான் இப்படி தான் நம்ம சேர்த்துட்டு இருந்தோம். இப்போ இது பார்க்க தலைகீழாக இருக்குது. அதனால் இதை இப்படி திருப்பி 2 டைம்ஸ் மேலே, அதாவது 2 டைம்ஸ் மேலே அப் பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணோம். ப்ளூ ஒயிட் இந்த இடத்துல சால்வ் பண்ணோம். ஸோ ப்ளூ ஒயிட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்படி இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம இதை எப்படி கொண்டு போனோம்னா ஃபஸ்ட்டு இது இங்கே தான் சேர்க்க போகிறோம். அப்போ சைடில் தடிக்கணும். எந்த சைடு வேணால் தடிக்கலாம். நீங்கள் இந்த சைடு தடிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு தடிக்கலாம். கீழே தள்ளணும், இது கீழே மேலே இப்படி தள்ளிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்பி கீழே ரூட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை சைடு கொண்டு இந்த மாதிரி திருப்பணும். ஃபேஸையே மேலே திருப்பணும். இப்படி அவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்துருச்சு. நம்ம ப்ளஸ் போட்டோம். இப்போ கார்னர் பீஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கார்னர் பீஸ் சால்வ் பண்ணுற வரைக்கும் வாங்க நம்ம எப்படி கற்றுக்கலாம். இப்போ கார்னர் பீஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோமா. இந்த கார்னர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வருது. ப்ளூ அண்ட் ஆரஞ்சு எங்கேன்னு பாருங்கள். ப்ளூ அண்ட் ஆரஞ்சு, ப்ளூ ஆரஞ்சு, அப்புறம் ஒயிட் இருக்கணும். மெயினாக ஒயிட் ப்ளூ ஆரஞ்சு வரணுமா. இது இங்கே இருக்குது. இதை எப்படி கீழே கொட்டுறோன்னா ஃபஸ்ட்டு இதை இப்படி திருப்பணும் கைஸ். இது பாருங்கள், இந்த பக்கம் இப்படி திருப்பி இதை சைடில் நவுற்றி அப்புறம் திருப்பி மேலே திருப்பிட்டுன்னு வச்சுங்களேன். ஒயிட் க்ரீன் ஆரஞ்சு மேலே மாட்டிகிட்டு இருந்துச்சா. இப்போ வெளியே எடுத்தாச்சு. இப்போ இது இங்கே தான் சேர்க்க போகிறோம். அதனால் இதை இந்த சைடு தள்ளக்கூடாது கைஸ். இப்போ இது எந்த சைடு இருக்குது, நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை கீழே கொண்டது, இதை திருப்பி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே திருப்பிட்டோம். சர்வைலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு க்ரீன் இங்கே வரணும் கைஸ். அது எங்கேன்னு தெரிஞ்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது கைஸ். இப்போ இது மாட்டிகிட்டு இருக்குது. அப்போனா என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்க கைஸ், இதை இப்படி திருப்பி இந்த சைட் திருப்பி அப்படி மேலே தூக்கணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ இங்கே பாருங்க, ஆரஞ்சு க்ரீனு ஒயிட்டு, இது ஆரஞ்சு க்ரீனு ஒயிட்டு இங்கே போகணும். ஓகேவா? இது இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் அதை சைடில் நவுத்திக்கணும். ஓகேங்களா? இது எந்த சைடு இருக்குது, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன தள்ளணும், அதுக்கு ஆப்போசிட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு தள்ளணும். அதே ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் ஆப்போசிட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தள்ளணும். அவ்வளோதான் கைஸ். இது பாரு, இப்படி தள்ளி கீழே இப்படி மேலே, அவ்வளோதான் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே நம்ம இதை சேர்ப்போம். ஓகே, இங்கே என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது. க்ரீன் ரெட் ஒயிட் இங்கே வரும். ஆனால் க்ரீன் ரெட் ஒயிட் எங்கேன்னு பார்த்துருந்தீங்கன்னா இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே ஒயிட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது மட்டும் தலைகீழ இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா அதே தான் கைஸ், அதே பண்ணுங்கள். இது எங்கே இருக்குன்னா, இது எங்கே இருக்குது, நம்மளோட லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தரணும். இந்த சைடு அது கீழே, இந்த சைடு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டிக்கிச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த சைடு திருப்பணும். இது இதில் அந்த மாதிரி இல்லை கைஸ். இந்த சைடு திருப்பக்கூடாது கைஸ். அதுக்கு பதிலாக இந்த சைடு திருப்பி
திருப்பி நார்மல் ஆக்கிடணும் க்யூபை. இப்போ வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து இங்கே தான் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து இது எங்கே சைடு இருக்குது, நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் தரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளியாச்சு. இதை கீழே கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடு தரணும், மேலே தூக்கிடணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இது சேர்ந்துருச்சு. இப்போ இது லாஸ்ட் ஒன். இப்போ வந்து அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. இப்போ பாருங்க, ரெட்டு ப்ளூ, அதாவது ரெட்டு ப்ளூ இங்கே இதில் வரணும், மேலே வந்து ஒயிட் வரும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து அதை எப்படி நம்ம கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வரணும். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்படி தான் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து இது என்ன சைடு இருக்குது, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தால் நம்ம எங்கே சைடு தரணும், அதுக்கு ஆப்போசிட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு தரணும். இப்போ வந்து அதை நம்ம எங்கே சேர்க்க போகிறோம், இங்கே தான், அதை வந்து கீழே கொண்டு வரணும், சைடில் திருப்பணும், அது அதோட சைடுக்கு திருப்பி மேலே கொண்டு போயிடும். அவ்வளோதான் கைஸ். இதுதான் கைஸ் கார்னர்ஸ். ஓகே கைஸ், நான் வந்து உங்களை அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதில் நம்ம செகண்ட் லெஜர் பார்த்துடலாம். ஓகே கைஸ், பாய்.